என்னன்னாக்கா, இப்போ நிறைய விளம்பரத்தை பார்த்து மக்களுங்க பார்த்தீங்கன்னா, அதுதான் உண்மைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னாக்கா, கண்ணால் பார்க்குறதும் போய், காதால் கேட்குறதும் போய், கொஞ்சம் விசாரித்து உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணும்போது, அது நான் அப்படி தான் வந்து மெடிடேஷன்லேருந்து சில விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்கள் லைஃப்பில் வந்து எல்லாருக்கும் நிறைய பிரச்சனை இருக்க தான் செய்யுது. கஷ்டம் இருக்குது, பணம் பிரச்சனை இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வரம் பிரச்சனை இருக்குது, நிறைய பேருக்கு மேரேஜ் ஆகாமல் இருக்குது, ஸோ இன்னும் பொண்ணு தேடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைலாம் இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து உடனே பார்த்தீங்கன்னா கடவுள் தான் அப்படின்னு கடவுள் மேலே ஒரு பழியை தூக்கி போட்டுடுறாங்க. ஸோ வந்து எல்லா மதத்துலேயும் பார்த்திங்கன்னா எல்லாருமே கடவுளை வணங்குறவங்க இருக்கிறாங்க. ஸோ எல்லா மதத்துலேயும் பார்த்திங்கன்னா எல்லா பிரச்சனையும் இருக்குது தான் செய்யுது. எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது. சில பேர் மிடில் கிளாஸ் இருக்கிறாங்க, ஹை கிளாஸ் பீப்புள் இருக்கிறாங்க. ஸோ நான் வந்துட்டு எல்லாருமே தான் சொல்கிறேன், எல்லா மதத்துலேயும் வந்து கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க, மிடில் கிளாஸும் இருக்கிறாங்க, ஹை கிளாஸ் பீப்புளும் எல்லாமே இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ வந்து உடனே என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் பார்த்திங்கனாக்கா கடவுளை வந்து ரொம்ப குறை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து எப்படின்னாக்கா அவங்களோட மைண்டில் எப்படின்னாக்கா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கனாக்கா இது எப்படி டெவலப் பண்ணணும். காலையில் எழுந்திருப்பாங்க, ஒரு குழியில் போட்டுட்டு சாமிக்கிட்ட போட்டு ஒரு பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு அவங்க பாட்டுன்னு அவங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அந்த பிஸ்னஸில் ஏதாச்சும் சரிவு வருதுன்னாக்கா அதுக்கு அவங்க தான் காரணமாக இருக்கும். ஒன்று அவங்களோட கவனக்குறைவாக இருக்கும், இல்லை அதை டெவலப் பண்ணாமல் அப்படியே இருப்பாங்க. அதுதான் பிரச்சனையாக இருக்கும். ஆனால் வந்து சில பேர் அதை உணர்ந்தவங்க வந்து கடவுளை வந்து குறை சொல்ல மாட்டாங்க. நம்ம மக்களுங்க இந்த எப்படின்னாக்கா ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் பட் அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா எது சொன்னாலும் உடனே நம்பிடுறாங்க. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விஷயம் சொல்கிறதுக்கு சில பேர் இருப்பாங்க, அது ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் வந்து ஏமாத்துறவங்க, பொய் சொல்கிறவங்க, இல்லை வந்து அந்த மாதிரி சில விஷயத்த சொல்கிறவங்கள உடனே ஏற்றுக்குவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், சில பேர் இந்த மணி போட்டால் தான் வந்து உங்கள் பணம் கொட்டுன்னு கொட்டினா உடனே மணி வாங்கி போட்டுக்குவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்ச அந்த மணி போட்டவங்க இந்த வாட்ச் கட்டினா தான் வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகும், பிஸ்னஸ் டெவலப் ஆகும், வீட்டில் பிரச்சனை வராது, இந்த மோதிரம்லாம் போட்டால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்பி வாங்கி போட்டுக்குவாங்க. அப்படி போட்டு எவ்வளோ பேர் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கிறாங்க. ஏன் வந்து பெரிய க்ரோத் எதுவுமே ஆகலை. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ஸோ நான் என்னோடய லைஃப்பில் என்னோடய அனுபவத்தை தான் நான் சொல்கிறேன். நான் இந்த மணி வாங்கி போடுறது, வாட்ச் வாங்கி கட்டுறது, இதெல்லாம் போட்டுனால வந்து லைஃப்பில் முன்னுக்கு வராது. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அதை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா நூற்றுக்கணக்கான பேர் அந்த கம்பெனியில் வேலை செய்வாங்க. அவங்களாம் அவங்க எல்லாருமே அவங்கவுங்க ஒன்று அவங்களே செய்துக்கலாமே, செய்துட்டு பெரிய கோடீஸ்வரன் ஆகிடலாம். இந்த உலகத்தில் யாருமே கஷ்டப்படுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாமே பணக்காரங்களாக தான் இருப்பாங்க. என்ன விஷயம் அப்படின்னாக்கா, நம்ம உடலை சுத்தமாக வச்சுருக்கிறோம், போடுற உடையை சுத்தமாக வச்சுருக்கிறோம், ஓகேங்களா. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து ஆத்மா, ஜீவாத்மா, பரமாத்மான்னு ரெண்டு இருக்குது. ஓகே, அந்த ஆத்மாவை வந்து நம்ம வந்து சுத்தமாக வச்சுக்கணும், அதுதான் மெயின். நம்ம பார்த்திங்கனாக்கா நெகட்டிவ் தான். நம்ம இப்போ என்னை சுற்றியும் நிறைய பேர் இருக்கிறாங்க, பார்த்தீங்கன்னாக்கா எப்போ பேசினாலும் நெகட்டிவாக தான் பேசுவாங்க. பாசிட்டிவாக ஒரு வார்த்தை கூட அவங்க வாயில் வராது. நம்ம ஏதாச்சும் பாசிட்டிவாக, நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மெடிடேஷன்லாம் பண்ணி கொஞ்சம் பாசிட்டிவாக இருப்பேன். அவங்கக்கிட்ட பேசினாக்கா என்னை அப்படியே நெகட்டிவ் பாதாளத்தில் கொண்டுட்டு போயிடுவாங்க. ஐயோ எப்போ நான் ஆளை விட்டுறான்னு ஓடி வந்துடுவேன். நெகட்டிவே பேசிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம பாசிட்டிவ் நல்லதே நினைக்கணும், நல்லதே பேசணும், அவ்வளோதான் விஷயம். இதை பண்ணாக்கா லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். யாருமே நல்லது பேசுகிறதே கிடையாது. ஒருத்தன் பிஸ்னஸ் பண்ணுறான்னு வச்சுங்க, சூப்பரா நல்லா பண்ணுறா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. பார்த்து பண்ணுறா, அது நிறைய பேர் பண்ணி வந்து ஃபெயிலியர் ஆகிடுறாங்க. அப்படி சொல்லி இவங்க வந்து இந்த மாதிரி நெகட்டிவ் சொல்கிறது இல்லாமல் அதை கேட்டு அவங்களும் அப்செட் ஆகிறாங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், அந்த மாதிரி நல்ல விஷயத்த சொல்ல மாட்டுறாங்க. நீங்கள் லைஃப்பில் வந்து முன்னுக்கு வரணும், உங்கள் பிரச்சனை எல்லாம் வந்து சரியாகணும் அப்படின்னாக்கா ஒரே விஷயந்தான் நீங்கள் பண்ணணும், பக்தி. எனக்கு வந்து நம்பிக்கை தான் கடவுள்னாக்கா அது என்கிட்ட நிறைய இருக்குது. நிறைய பேர் கோயிலுக்கு போவாங்க, மன அமைதிக்காக போகிறாங்க. ஆனால் நீங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், கோயிலுக்கு போகிறவங்க எல்லாமே அங்கே எதுக்கு மன அமைதிக்காக தான் போகிறோம். யாராச்சும் அதை பண்ணுறாங்களா? கோயில்லையும் போயிட்டு சண்டை போட்டுக்கிறாங்க, அதை அடித்து பிடிச்சி தள்ளிட்டு உள்ளே போகிறாங்க, ஒரு சாமியை பார்த்துட்டு உடனே ஓடி வந்துடுறாங்க. எதுக்காக போகிறாங்களோ அதை ஒழுங்காக பண்ணுறது கிடையாது. நான் வந்து நிறைய கோயிலுக்கு போவேன். எதுக்குனாக்கா அங்கே போயிட்டு உக்காந்து, ஏன்னா வீட்டில் உட்காந்து மெடிடேஷன் பண்ணாக்கா குழந்தைங்க இருக்கும், வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஏதாச்சும் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால என்ன பண்ணேன், எனக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போது நான் கோயிலுக்கு போவேன், நான் பாட்டுன்னு எதை பற்றியும் யோசிக்க மாட்டேன், கொஞ்ச நேரம் உட்காருவேன், மெடிடேஷன் போவேன், வந்துடுவேன். ஸோ அதுதான் கோயிலுக்கு வந்து பக்தி. ஆனால் நீங்கள் லைஃப்பில் முன்னுக்கு வரணும் அப்படின்னாக்கா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், அதே சமயத்தில் ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணணும்.
வெறிய ஹார்ட் ஒர்க் மட்டும் நீங்கள் பண்ணிங்கனாக்கா லைஃப் ஃபுல்லாக கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும். அது கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுற பணத்தை கொஞ்சம் சேர்த்து வைங்க. இல்லை அதை வச்சு ஏதாச்சும் ஒரு சின்னதாக பிஸ்னஸ் பண்ணலாம், அப்படி பண்ணலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நிறைய விளம்பரத்தை பார்த்தீங்கன்னாக்க பொய்யான இன்ஃபர்மேஷன் கடல் பேரை வச்சு நிறைய பொய்யான ஒரு இது பிரச்சாரம் பண்ணி விட்டுறாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கனாக்கா சில பேருக்கு 40 வயசானாலும் மேரேஜ் ஆகாமையே இருக்குது. ஸோ வந்து இங்கே போய் அந்த பரிகாரம் பண்ணிக்கின்னு இந்த பரிகாரம் பண்ணிக்கின்னு உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட நெகட்டிவ் தாட்டை வச்சுட்டு பாவம் 40 வயசானாலும் சில பேர் இன்னும் மேரேஜ் பண்ணாமே இருக்கிறாங்க. ஏன்னா வந்து சில விஷயம் எப்படின்னாக்கா அந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ரிஷிங்கெலாம் இருந்திருக்கிறாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து பெரியவங்க சொல்கிறது தான் நம்ம கேட்டுருக்குறோம், நம்மளும் கொஞ்சம் பார்த்துருக்குனாக்கா அவங்க சொன்னதை அதை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நம்மளும் அதை பற்றி கொஞ்சம் அப்படியே ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு தான். அவங்க வந்து இந்த டாலர் போட்டால் தான், இந்த மோதிரம் போட்டால் தான், இந்த வாட்ச் கட்டினா தான், இங்கே இதெல்லாம் இதெல்லாம் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு பணம் கொட்டுன்னு கொட்டும், பிஸ்னஸ் டெவலப் ஆகும், அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லிவிட்டு அவங்க போகலை. மனசை தூய்மையாக வச்சுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும், அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. கடவுள்கிட்ட ஒரு பிளெஸ்ஸிங்கை வாங்கிட்டு நம்ம செய்கிற வேலையை ஃபுல் இன்வால்மெண்ட்டோடு செய்யணும், அவ்வளோதான். நீங்கள் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து நிறைய பேருக்கு வந்து இப்போது அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, குழந்தைங்க பார்த்தீங்கன்னாக்கா வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு இவங்க போயிட்டு ரொம்ப விரதம் இருந்து கடுமையாக விரதம் இருந்து கோயிலுக்கு பூஜை பண்ணிக்கின்னு அர்ச்சனை பண்ணிக்கின்னு பரிகாரம் பண்ணிக்கின்னு அந்த மாதிரிலாம் பண்ணாக்கா நம்ம குழந்தைங்க வந்து நல்லா வருவாங்கன்னாக்கா கிடையாது. இவங்க மைண்டு வேறு, அவங்க மைண்டு வேறு. ஒரே வயிற்றில் பிறந்திருந்தாலும் 2 பசங்க வந்து இப்போ அண்ணன் தம்பியாக இருந்தாலும் அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் 2 பேர் பிரெயினும் வேறு மாதிரி தான் ஒர்க் பண்ணுது, ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. என்னோடய குழந்தை தான் இது என்னன்னு இவங்க ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு என்னென்னமோ பண்ணுறாங்க. அது பசங்களோட பிரெயின் வேறு. பசங்களுக்கு வந்து லைஃப்பில் முன்னுக்கு வரணுன்னாக்கா அவங்க நெகட்டிவ்லேருந்து வெளியே வரணும். பசங்க வந்து மார்க் நல்லா வரணுமா, அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி மார்க் எடுக்க பார்க்கணும். படிக்கும்போது படிப்பில் கவனத்தை செலுத்தணும். அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்களா பசங்க, நம்ம குழந்தைங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்களா, அந்த பிஸ்னஸை வந்து எப்படி டெவலப் பண்ணணுன்னு பசங்க யோசிக்கணும். பசங்க வந்து மேரேஜ் பண்ண ஆசை பண்ணுறாங்களா, எனக்கு மனைவி இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வரணும் அப்படின்ட்டு வந்து அதை நினச்சி அவங்க மைண்டை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். அப்போ வரும். இவங்க ஒன்றுமே பண்ணுறது கிடையாது, அவங்க மைண்டு ஃபுல்லாக வேறு எதையோ யோசிச்சுட்டு இருக்குது. இவங்க பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கஷ்டப்படுறாங்க. ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஏஜ் போய்கிட்டே இருக்குது. அப்போ என்ன ஆகுனா ரெண்டுமே நடக்க மாட்டேது. உடனே பார்த்தீங்கன்னாக்கா கடவுளை குறை சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு விஷயம், கஷ்டப்பட்டாலும் கடவுளை குறை சொல்கிறாங்க, பிஸ்னஸ் சரியாக பண்ணலனாலும் சரியாக போகலனாலும் கடவுளை குறை சொல்கிறாங்க, சரியாக வராமல்னாலும் கடவுளை குறை சொல்கிறாங்க. எல்லாம் இவங்க. இப்போ எனக்கு பசி எடுத்தால் நான் தான் சாப்பிடணும், ஓகேங்களா? இப்போ எனக்கு பசி எடுத்தாக்கா என் பையனுக்கு நான் சாப்பாடு கொடுத்தேன்னா என் பசி போகுமா? இல்லை அவனுக்கு வந்து பசி எடுக்குதுன்னா நான் சாப்பிட்டா சரியாமா? அந்த மாதிரி மனசு வந்து பார்த்திங்கனாக்கா சில தாய்மார்களுக்கு ரொம்ப தூய்மையாக இருக்கும். ஆனால் பசங்க ஃபுல்லாக நெகட்டிவாக வாழ்ந்துட்டு இருந்தாங்கனாக்கா ஒன்றும் பண்ண முடியாது. சில தாய்மார்களுக்கு ரொம்ப நெகட்டிவ் வச்சுட்டு இருப்பாங்க, பசங்க பாசிட்டிவாக இருப்பாங்க. அது சில விஷயம் அவங்களுக்கு வந்து லக்கு தூக்கி விட்டுரும். அந்த மாதிரி தான். ஸோ வந்து நல்லதை நினைங்க, 100% நல்லதை நினைங்க. நெகட்டிவ் டோட்டலாக காலி பண்ணிவிடுங்க, அழிச்சிடுங்க. பாசிட்டிவ் மட்டும் நினைங்க. வாழ்க வளமுடன்.